தேவனுடைய சத்த நாமத்திலே துணிப்பதற்காய் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். Let us bow our head and let us look up to the Lord to hear the voice of the Lord. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். And they look unto him and they were radiant. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. Their face will not be ever put to shame. இந்த ஏழை கூப்பிட்டார். And this poor man called. கர்த்தர் கேட்டு அவனை அவன் எடுக்கிறவர்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். God heard him and God delivered him from all his reproach. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். God is the Almighty God. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He is the same yesterday, today and forever. நம்மை ஆசீர்வதிக்கிறதே. He blesses us. அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புகிறார். He fills us with the presence. வேண்டிக் கொள்வதற்கு மிச்சமாய் நமக்கு இறங்கி வருகிறார். And he does exceedingly more than our prayer. தேவனுடைய மகிமை பிரதாபத்திற்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். And I praise God for his glory. தேவனுடைய செயலுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். Praise him for his deeds. நீங்கள் நானும் இங்கே வருவதற்கு முன்பாக என்னுடைய கர்த்தருக்கு வந்திருக்கிறார். Even before you and I are here, the Lord is here. துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. The days of sorrow is over. வேதனை நாட்கள் முடிந்து போயிற்று. The days of sorrow is over. கஷ்ட நாட்கள் முடிந்து போயிற்று. The days of suffering is over. சிரம நாட்கள் முடிந்து போயிற்று. The days of agony is over. நம்முடைய தேவனால் எல்லாம் ஆகும் என்று விசுவாசியுங்கள். Let us believe that everything is possible with நம்முடைய God. கர்த்தர் நல்லவர். God is good. அவர் மகிமையானவர். He is God of glory. அவர் ஆச்சரியமானவர். He is God amazing. அவர் அற்புதமானவர். He is a miraculous God. என்னோடு பேசும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். Speak to me. ஒரு மனிதனுடைய சத்தம் அல்ல, Not a man's தேவனுடைய voice. சத்தம் என்னை துணிப்பதாக என்று சொல்லுங்கள். Say, Lord, may I hear your voice. கர்த்தர் தமது மகிமையால் நிரப்புவார். God will fill me the glory. தேவன் தமது வல்லமையால் நம்மை நிரப்புவார். நம்முடைய தேவனால் எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says everything is possible with the Lord. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று Say, சொல்லுங்கள். Lord, bless me, Lord. ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. It's not a God who will never fulfill whatever he says. தேவதேச குரலுக்காய் ஆண்டவரோடு கேட்கலாம். Let us wait for the voice of the Lord. ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனை உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்பே, எத்தனை பாசம் என்பே, எத்தனை அன்பு என்பே, எத்தனை பாசம் என்பே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? தனிமையின் பாதையில் தகப்பனை உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்பே, எத்தனை பாசம் என்பே, எத்தனை அன்பு என்பே, எத்தனை பாசம் என்பே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 சோர்ந்து போதும் நேரங்களெல்லாம் மார்போல் அழைத்துக் கொண்டீரே. சோர்ந்து போதும் நேரங்களெல்லாம் மார்போல் அழைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்பே, எத்தனை பாசம் என்பே, எத்தனை அன்பு என்பே, எத்தனை பாசம் என்பே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்?
மகிமையின் வாதியில் தகப்பனை உண்டோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. உழைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அழைக்கலும் எனக்கு தந்தீரே. உழைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அழைக்கலும் எனக்கு தந்தீரே. தடுமாறும் சுமந்து கொண்டீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் சுமந்து கொண்டீரே. எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். கைகளை தட்டி சேர்ந்து பாடலாம். சவித்து தோற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. சவித்து தோற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. எத்தனை பாசம் என்பேன், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைந்து போன நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பனோடு சுமந்து கொண்டீரே. 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 எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், 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 இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், 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 இதற்கு ஈடு
என்னையே தருவேன் நான். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பதுவோ என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றது ஐயா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றது ஐயா. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே உமக்கு பிரியமானதை செய்ய கற்று தாரும் என் தெய்வமே. நீரே என் தேவா உன்னல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. வேத ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே ஏற்றும் தெய்வமே துணையாளரே. வேத ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே ஏற்றும் தெய்வமே துணையாளரே. வேத ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே ஏற்றும் தெய்வமே துணையாளரே. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே. நீரே என் தேவா உன்னால பரிசுத்த ஆவியானவர் சுவையான வழியிலே நடத்த வேண்டுமே. சுவையான வழியிலே நடத்த வேண்டுமே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேம் ஆராதனை உமக்கே. நீதியே யெகோவா சிக்கேம் ஆராதனை உமக்கே. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு பரிசுத்தமா யெகோவாவை ஆராதனை உமக்கே. பரிசுத்தமா யெகோவாவை ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசே ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசே ஆராதனை உமக்கே.
உமக்கே உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே சீர்படுத்தோ சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே சீர்படுத்தோ சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே
இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. கைகளை உயர்த்தி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுங்க. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. 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 வாராதி வானங்களுக்கு மேலாக உயர்ந்த சிங்காசனம் அதில் வீற்றிருக்கிற எங்கள் செல்ல தகப்பனே, நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் அர்ச்சனை செய்கிறோம். Lord, we exalt you. உமக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். Lord, we worship you. நீர் எங்கள் தொழுகையை அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறீர். You are the God accept of us, Lord. நீர் எங்களுக்காய் யாவையும் செய்து முடித்திருக்கிறீர். You have done everything for us. உம்மை நம்பித்தான் உம்முடைய பாதத்துக்கு We வந்திருக்கிறோம். came here trusting you, Lord. ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்பதற்காக, Lord, to hear a man's voice. பரலோக இணையற்ற சத்தத்தை கேட்பதற்காக Lord, வந்திருக்கிறோம். we are here to hear the voice of heaven. உம்முடைய குரல் எங்கள் மத்தியில் துணிப்பதாக, Let your voice be heard among உம்முடைய us. பாசமுள்ள குரல் எங்கள் மத்தியில் துணிப்பதாக. Let your voice be heard among us. எங்களோடு பேசும் தெய்வமே, Lord, speak to us. எங்களோடு பேசும் தெய்வமே, Lord, speak to us. ஒரே ஒரு வார்த்தை எங்களுக்கு அயச்சோம். Lord, just say a word எங்கள் for us. அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதி. You will bless everyone. எங்கள் திருச்சபை ஆசீர்வதி. Bless our church. எங்கள் ஊழியர்களை ஆசீர்வதி. Bless our ministers. தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆசீர்வதி. Bless every people of God. தேவனுடைய உக்கிரான உத்தியோகத்தை செய்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதி. Bless everyone who serves. ஆசாரியத்துவம் மேன்மை பெற்ற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க சுவாமி. Everyone. இந்த வல்லமை இறங்கி வருவதாக. Let your power descend. உம்முடைய அளவற்ற நன்மையினால், With your goodness. உம்முடைய அபிஷேகத்தினால் With your anointing. இந்த ஆராதனை ஆளுகை செய்வீராக. Lord, take control of this service. நீங்கள் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. Lord, you are present in our midst. நாங்கள் வருவதற்கு முன்னே Even before we are நீங்க here. சிங்காசனம் பெற்றிருக்கிறீர். Lord, you are here. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Give you thanks. வல்லமை நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் The powerful name of Lord படித்து Jesus. கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. We humble and ask the name of Jesus. ஆமென். ஆமென்.
ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். சகோதரராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இதயமார்ந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன். And I greet you every one of you in the name of the Lord Jesus Christ. அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன். I praise God for each and every one of you. தேவனுடைய உத்தியோகஸ்தை செய்கிறதான தேவனுடைய உன்னதமான மனிதன் நம்முடைய பாஸ்டர் ஜெய்சன் அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். And I praise God for Pastor Jason who is serving the Lord. அவர் உங்களுக்கு போதகராக இருந்தாலும் எங்கள் குடும்பத்திற்கு அவர் ஒரு சகோதரன். Even though he is your pastor, but is a brother to my family. அருமையான தீர்க்கதரிசி, He is a prophet. ஒரு அருமையான வேத பண்டிதர், He is a theologian. வேத வசனங்களை பகுத்து போதிக்கிற திறமை பெற்ற ஒரு தேவ மனுஷன். He is a man of God who has the knowledge of the Bible. மலேசியா தேசத்தை அசைத்து வருகிற ஒரு கர்த்தருடைய பாத்திரமாக இருக்கிறார். He is the restless shaping the nation. என்னோடு அவர் ஒரு உயிருக்கு மேலான நேசம் பாசம் வச்சிருக்கிறார். And he loved me more. அவருடைய கட்டாயம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவனுடைய நடத்துதலினாலே பகுதிக்கு வருவதற்கு தேவன் கிருபை அளித்தார். Even though he is because of pastors compelling me, I also come here also because of the Spirit of God. ஆண்டவரை நன்றியுடன் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for that. அருமையான போதகர்களுக்கு அழைப்புக்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டமைக்காக நன்றி சொல்கிறேன். And I thank God for the invitation. அதுபோல அருமையான பாஸ்டர் பெட்ரோஸ் அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். I praise God for Pastor Petros. பாஸ்டர் பிரைசர் அவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். Thank God for Pastor Bryson. இவர்கள் தேவன் எனக்கு கொடுத்த அருமையான அற்புதமான சகோதரர்கள். They are brothers that given by the Lord. அருமையான ஒரு அன்பு குடும்பத்தை ஆண்டவர் தேசத்தில் ஆண்டவர் தந்திருக்கிறார். God has given me a beloved family. நம்ம பிள்ளைகளுடைய பாச நேசம் அதை மறக்க முடியாது. We cannot forget the love. அருமையான அன்பு தாயுடைய நேசத்திற்கு அளவில்லை. There is no limit for the mother's love. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அடிமையோடு வைத்திருக்கிற நேசத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி I செலுத்துகிறேன். thank God for the love they had on me. இந்த நாட்களை நம்முடைய நினைவுகளுக்கு கொண்டு வரும் பொழுது நம்முடைய அருமையான இந்த சபையுடையதான ஸ்தாபிதம் செய்ததான தேவனுடைய மனுஷனாகிய ரெவரண்ட் ஃபாதர் வில்லியம் சிங்கம் அவர்கள் நம்முடைய கவனத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். On these days we would like to remember the late Father William அவங்க Singer. கண்ணீருடைய விளைவாகத்தான் இந்த திருச்சபைகள் எல்லாம் இந்த தேசத்திலே உருவெடுத்துக் கொண்டு வருகிறது. And because of the tears God has been அவர் சிந்திய இரத்தத்தின் பலனாகத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த திருச்சபைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். And God has been planting the church because of the blood that He has shed. அருமையான தேவ மனுஷரோடு பல ஆண்டுகளாய் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிற நேசத்துக்காக ஆண்டவரை I ஸ்தோத்திரிக்கிறேன். thank God for the love and relationship that God has given me with the man of God. சென்று 9 ஆண்டுகள் ஆகிறது. It has been 9 years that man of God been to heaven. தேவனாய் பயன்பட்ட ஒரு அருமையான ஒரு அப்போஸ்தலன் அவர்கள். He is an apostle used by God. ஆச்சரியமான ஒரு தீர்க்கதரிசி. He is a prophet. ஒரு வேத பண்டிதர் அவர்கள். And he is a theologian. கர்த்தருடைய வசனத்திற்காக இருக்கிற ஒரு தேவ He மனுஷன். is a man who stands for the word of God. சுத்தமான வாழ்க்கையில் உள்ள தேவ He மனுஷன். is a man of dignity. ஒரு He சாட்சியுள்ள தேவ மனிதர். is a man with testimony. தன்னுடைய குடும்பத்தை நடத்துவது எப்படி என்பதை பற்றி ஒரு பெரிய சாட்சி இடத்தில் இருக்கிறது. There is a great testimony of all who lead a family. சபைகளை ஊக்குவிக்கிறதான ஒரு அற்புதமான அபிஷேகம் இடத்தில் இருக்கிறது. He has the greatest anointing. அதை எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்வில் நான் அனுபவித்திருக்கிறேன். I have experienced those anointing through the man of God. அவர் நம்மத்திலே இல்லை என்றாலும் தேவனுடைய ராஜ்யத்தின் இளைப்பாறுதலின் தேசத்தில் அமர்ந்து கொண்டு அந்த தேவனுடைய மனுஷன் நம்மை தரிசிப்பதனால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Even the man of God is not amidst of us. I thank God for him to be with the Lord and observe us. நாட்களை நினைக்கிற பொழுது அதிக வருத்தமும் வேதனையும் மன கஷ்டமும் உண்டு. Even when I think about it, it's quite sorrowful. ஆனாலும் தேவனுடைய நேசத்தினுடைய அழைப்பை ஏற்று அவர்கள் நித்தியத்துக்கு சென்றிருக்கிறார். But yet the servant of God has received the call from the Lord. நிச்சயமாய் அவர்களை முகமுகமாய் தரிசிக்கும் பாக்கியத்தை தேவன் நமக்கு தருவார். And God will certainly give us the privilege to see the man of God again. நிச்சயமாகவே கர்த்தர் அதை செய்வார். God will do it. அவிதமாய் தேவன் திருச்சபைகளை ஆசீர்வதித்து கனம் பண்ணுவாராக. May the Lord bless the church and honor the church. தேவ மனுஷனுடைய தரிசனம் நிறைவேறுவதாக. And let the man of God's vision தேவ fulfill. மனிதனுடைய ஏக்கமும் இந்த தேசத்தில் நிறைவேறுவதாக. And let the desire of this man of God fulfill his nation. நமக்கு 3 சபைகள் அல்ல 30 சபைகள் சீக்கிரத்தில் உருவாக்கப்பட வேண்டும். God will give churches, but 30 churches will be planted. பெரிய கூட்டமைப்பை ஆண்டவர் தேசத்தில் உருவாக்க போகிறார். God is about to make a great. அநேக ஊழியர்கள் இந்த அருமையான ஸ்தாபனத்தோடு இணைந்து கொள்ள போகிறார்கள். And many people are going to join in with this church. அநேக தேவனுடைய ஊழியர்கள் நடத்துகிற ஒரு பெரிய தலைவனாக ஆண்டவர்கள் போதகரை மாற்ற And போகிறார். God is going to make the pastor as a leader for many. இந்த தேசத்தில் கர்த்தருடைய அற்புதங்களை அடையாளங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். You will see the wonders of the Lord in the nation. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது போல கர்த்தர் தமது கிரியை நடப்பிப்பார். As the days of
the early apostle, the Lord will manifest His word. அந்த பரிசுத்தவானுடைய கண்ணீரின் பலனாய் கர்த்தர் சந்ததிகளை கனம் பண்ண போகிறார். God is going to honor the descendants. தேவன் அருமை பிள்ளைகளை நட்சத்திரங்களாய் மாற்ற போகிறார். God is going to make the children as the stars. குறை சொல்லுகிற ஆவிகளுக்கு முன் கர்த்தர் அருமை பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்த போகிறார். God is going to exalt the horn of the people of God. தேவனுடைய ஆச்சரியமான செயல்களை நீங்கள் பார்க்க You போகிறீர்கள். will see the great work of God. இந்த தேசத்தினுடைய ரட்சிப்பும் அசைவும் ஆண்டவர் லைலா சூனாவின் பக்கத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். God has kept the movement of the nation in the hand of Lionel அதை Judah. யாராலும் தடுக்க முடியாது. No one can stop it. அதை யாராலும் மறுக்க No முடியாது. one can deny it. கர்த்தரே அதை செய்கிறார். God Himself will do it. கர்த்தரே அதை செய்கிறார். God Himself will do it. ஒரு பெரிய அசைவை ஆண்டவர் தேசத்துக்கு கொண்டு வருவார். God will bring a great move in His nation. நீங்கள் பார்க்கிற இந்த சூழ்நிலைகள் அல்ல. It's not as what you are seeing right now. தேவன் சபைகளை விரிவாக்க பண்ண போகிறார். God is going to extend the church. 1 2 3 என்று சபைகள் பெருகிக் கொண்டே இருக்கும். The church will grow and grow and grow. ஆண்டவருடைய அற்புதங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். When you go to see the glorious miracle of தேவனுடைய God, செயல் என்னவென்று நீங்கள் பார்ப்பீர்கள். you will see the work of the Lord. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், The Lord God says, நம்முடைய சபை நிமித்தமாய் ஒரு பெரிய அற்புதமான ஆவியின் எழுச்சியை கர்த்தர் தேசத்தின் நடுவிலே கொண்டு வருகிறார். God is bringing a great movement. அக்கினியை போல வந்து அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். Want the fire to be stirred இது up. எழுப்புதலின் காலம் அல்லவோ? This is not a time of revival. இது யோசுவாவின் காலம் அல்லவோ? The time of Joshua. இது கர்த்தருடைய கிரியையின் காலம் அல்லவோ? The time of the Lord of God. கர்த்தருடைய யுத்தத்தின் காலம் அல்லவோ? This is not a time of war of the Lord. தேவனுடைய மாட்சிமையின் காலம் அல்லவோ? Not a time of transformation. கர்த்தரே அதை நிறைவேற்றுவார். God Himself will fulfill it. சம்பிரதாயமான நன்மைகளை கர்த்தர் தருவார். God will give you the goodness. சபையுடைய வாழ்வும் வளர்ச்சியும் பெருகிக் கொண்டே இருக்கும். And the church, your growth will increase. இந்த நாள் முதல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Write it down from today onwards. கர்த்தர் அதை செய்யப் போகிறார். God will do it. தேவனுடைய கரவதை செய்யப் போகிறது. And God will manifest it. ஈசாக்கு வர 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 விருத்தி அடைந்தார். And Isaac was blessed day by day. தாவீது வர 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 விருத்தி அடைந்தார். David was blessed day by day. இந்த பெருக்கத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். You're going to begin to see these growth. சிறுமைப்பட்ட நிலை இனிமேல் திருச்சபையில் இல்லை. There is no more understanding in this church. திருச்சபைகளுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவரை நடமாட்டத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். You will see the move of the Holy Spirit in the church. தேவ ஆவியானவரை செயல்பாட்டை நீங்கள் பார்ப்பீர்கள். You will see the move of the Holy இந்த Spirit. திருச்சபைக்குள் நீங்கள் நுழைகிற பொழுதே ஒரு பகஸ்தாவின் அனுபவம் சபையில் உண்டாயிருக்கும். As you let this thing manifest in the church, you're going to be கர்த்தருடைய பலத்த a கிரியைகள் பார்க்க போகிறீர்கள். You're going to see the great move of God. கர்த்தர் மகா உன்னதர். God is great God. அவர் சிறந்தவர். He's the most high அவர் God. உயர்ந்தவர். He's the most high God. அவர் எஸ் ஷடாய். El Shaddai. அவர் எஸ் ஷடாய். El Shaddai. அவர் எஸ் ஷடாய். El Shaddai. அவராலே செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. There's nothing impossible with the Lord. பயப்படாதே சிறுவந்தை. Don't be afraid, little flock. நான் உன்னோடு கூடவே I இருக்கிறேன். am with you. நீ பயப்படாதே. Do not be afraid. நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். I am with you. நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். I'm with you. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், The Spirit of God says, நான் ஒரு சபையை கட்டி I will build a church. என் சபையை உயர்த்தி I will start a church. என் ஜனங்களை கனம் பண்ணி I honor my people. தேவனை நேசிக்கிற ஜனத்தை The people that love the Lord. என் ஜனம் என்று They are my people. பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்று They are separated. தேவரிக்கப்பட்ட ஜனம் என்று They are separated. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று They are the people with blessed. அடையாளம் விட்டு காண்பிப்பேன். And I will identify them. இதை இந்த தேசம் பார்க்க போகிறது. The nation will see. இந்த தேசம் அதை உணரப் The போகிறது. nation will experience it. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், God says, ராஜாங்கத்திலும் திருச்சபை குறித்து பேசப்படும். even in the kings, they go about கர்த்தர் அந்த நேரத்தை உருவாக்க போகிறார். God is going to make you. ராஜாக்களும் பணியாளர்கள் Even the kings will speak about எல்லாரும் you. சுரா கர்த்தர் உன்னை கட்சிகளை சிங்கமாய் மாற்றுகிறார். தேவனுடைய வாயாரை மாற்றுகிறார். நீ தேவ ஜனம். நீ பயப்படுவதில்லை. நீ எதிர்காலத்தை கட்சுவதில்லை. நீ சத்துருவின் பாளையத்துக்குள் செல்வாய். சத்துருவை சூறையாடுவாய். நீ ஜெயிப்பாய். நீ ஜெயிப்பாய். நிச்சயமாய் நீ ஜெயிப்பாய். என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கு. என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கு. Believe you. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன்.
என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும். I can do everything. தேவனுடைய சமூகத்தை நேசியுங்கள். Love the presence of God. நம்முடைய சபைகளை நேசியுங்கள். Love the church of God. இந்த சபைகளுக்காக உழைப்பை கொடுங்கள். Give the harvest in the church. சபைகளுக்காக நீங்கள் தாராளமாய் அள்ளி கொடுங்கள். Give for the church. தேவனுடைய ஊழியத்தை நேசிக்கும் உங்கள் கரங்களை திறவுங்கள். Open up your hand to love the man of God. இந்த சபைகளை கர்த்தருக்காய் கொடுத்து பழகுங்கள். Try and learn to give to the house of God. அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். And God will bless you. அதனால் கர்த்தர் உங்களை கனப்படுவார். God will honor you. தேவனுடைய செயலை நீங்கள் You பார்ப்பீர்கள். will see the work of God. அப்பொழுது நீங்கள் விதைப்பீர்களானால் You will sow. பெரிய அறுவடை நீங்கள் பார்ப்பீர்கள். You will see great hours. பெருக்கமான அறுவடை ஆண்டவர் தருவார். God will give you great hours. 2025 In this 2025, பெரிய மாறுதலை தேவன் உங்களுக்கு தருவார். God will give you a great transformation. பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவார். God will give you a great transformation. இன்னைக்கு யாராவது வியாதியோடு வந்திருந்தா If you are in with sickness, இயேசு உங்களை சுகமாக்குகிறார். Jesus is healing you. இயேசு உங்களை சுகமாக்குகிறார். Jesus heals you. மருந்து மாத்திரம் உனக்கு அவசியம் இல்லை. You don't need the medication. கதவுகளால் நீ சுகமாவா. The healing is Christ. வல்லமை கரவங்கள் இறங்கி வருகிறது. The hand is coming upon you. என் வசனத்தை அனுப்பி உன்னை God குணமாக்குகிறது. is sending more and heal you. தேய்ந்து போன எலும்புகளை சரி செய்கிறது. God is strengthening your ஒரு bones. செத்த நரம்புகளை சரி செய்கிறது. God is strengthening your ஒரு ways. செத்து போன அவயவங்களை சரி செய்கிறது. God is strengthening your என் organs. வல்லமை நீ உணர்வாய். You feel the power. என் கிருபையை நீ உணர்வாய். You feel the word. நான் கிருபையுள்ள தெய்வம். God is great. இன்றே உன்னை குணமாக்குகிறேன். Today I will heal you. என் ரத்தத்தை உங்களிடம் தெளிக்கிறேன். God has blood upon you. என்று பரலோக நம்மை பார்த்து சொல்லுகிறது. And the heaven is speaking to நீ you. இனிமேல் பலவீனன் அல்ல. You are no longer நீ weak. சுகமாவாய். You will be நீ healed. சுகமாவாய். You will be healed. In Jesus' name. In Jesus' name. In Jesus' name. In Jesus' name. அற்புதங்கள் நடப்பதாக. அற்புதங்கள் நடப்பதாக. அற்புதங்கள் நடப்பதாக. கட்டுகள் கரைவதாக. பலவீனங்கள் மாறுவதாக. எவர்கள் சுகமாவதாக. விடுதலை இயேசுவின் நாமத்தில். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். விடுதலை உண்டாவதாக. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை சுகமாக்கி உன்னை ஆரோக்கியமாக்கி உன் எலும்புகளை எல்லாம் நிலவுள்ளதாய் மாற்றுகிறது. உனக்கு ஆரோக்கியம் வரப்படுகிறது. ஆரோக்கியம் வரப்படுகிறது. அடையாளம் தெரியாது ஒரு அறுவை சிகிச்சை உனக்கு நடக்கும். இந்த நேரத்திலேயே உன் சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய விடுதலை, பெரிய அற்புத சுகம். இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அற்புதங்கள் நடப்பதாக. அற்புதங்கள் நடப்பதாக. அற்புதங்கள் நடப்பதாக. விடுதலை. விடுதலை. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையை பிரகடனம் செய்கிறேன். When I declare deliverance, சுகத்தை பிரகடனம் செய்கிறேன். I declare healing, ஆசீர்வாதத்தை பிரகடனம் செய்கிறேன். then I declare blessing. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, உன் கண் பிரச்சனைகள் மாறும். your உன் கஷ்டங்கள் நீங்கி போகும். problems will solve, வேதனைகள் நீங்கி போகும். your sorrows will go, துயரங்கள் நீங்கி போகும். your tears will flee. உன் வேதனை நீ இனிமே தேடி கூட பார்க்க You மாட்டாய். will search and never look for it. சத்துருக்கள் ஒரு வழியாக வருவார்கள். Enemy will come in one way, ஏழு வழியாக ஓடி போவார். or flee in 7 ways. அபிலேக்கியன் இனிமேல் உனக்கு முன் நிற்பதில்லை. Darkness will never stand before you. மீதியானியன் இனிமேல் உனக்கு முன் நிற்க மாட்டார். Darkness will never stand before you. கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுவார். God will fight for you. கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்வார். God will fight for you. தேவனுடைய பலத்த செய்திகளை நீங்கள் You பார்ப்பீர்கள். will see the great move of என் God. ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. My people will never be put to நான் shame. என் ஜனத்தோடு கூடவே இருப்பேன். I will be with my people. என் ஜனத்தோடு கூடவே இருப்பேன். I will be with my people. என் ஆசீர்வாதத்தின் மகிமைகள் பார்ப்பீர்கள். You will see the glory of my நிச்சயமாய் people. பார்ப்பீர்கள். You will surely see it. ஏசாயா தீர்க்கதரிசி 43 அதிகாரத்திலே Isaiah 43. வேதம் விதமாய் சொல்கிறது. Bible says so. 1, 2, 3 வசனத்திலே The first 3 verses. இஸ்ரவேலே, O Israel, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். I called you by name. யாக்கோபே, Jacob, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். I chosen you. நீ என்ன You. மறக்கப்படுவதில்லை. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவன் என்னை புரளுவதில்லை. நீ அக்கில் நடந்தாலும்
This is the Spirit of God. தேவாவியானவர் நம்மோடு பேசும்படியா And the Spirit of God will speak to you. தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு அமர்ந்திருங்கள். And when you may see the கர்த்தருடைய praise, ஆவியானவர் சொல்லுகிறார், the Spirit of God says, இருதயத்தில் ஆண்டவர் போடுற ஒரு வார்த்தையை சொல்றேன். that we can know that God has put in my heart. என் ஜனமாகிய இஸ்ரவேலோடு நான் இருப்பேன். I will be with the people of Israel. நான் அவர்களோடு இருப்பேன். I will be with them. நான் அவர்களோடு இருப்பேன். I will be with them. உலகத்தில் யார் இல்லை சொன்னாலும் சரி, With those with you alone. நான் என் பிள்ளைகளாக இவர்களோடு இருப்பேன். I will be with my people. நான் அவர்களோடு இருப்பேன். ஏசாயா 43 அதிகாரத்துல Isaiah 43. 1, 2, 3 வசனத்தை ஆண்டவர் மீண்டும் சொல்றார். And again the verse 1, 2 and 2 இந்த the வசனத்தின்படியே according to these அவர்களோடு verses, இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். you will see that I am with ஏசாயா you. 41:10 According to Isaiah 43, நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். you are chosen. ஆகவே நான் உங்களோடு கூட இருப்பதை உணர்வீர்கள். You will witness that I am with you. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் 20 வாக்கியத்துல And Matthew 28:20. இயேசு சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன். Every time what Jesus இது said, உலகத்தின் முடிவு வரை இருந்தால் to the end of the சகல நாட்களிலும் to the end of the நான் உங்களோடு கூடவே இருப்பேன். I am with you. உன் நிழல் உன்னை விட்டு மாறாதது போல நான் உன்னோடு கூடவே இருக்கிற தெய்வம். நான் உன்னோடு கூடவே இருக்கிற தெய்வம். நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னோடு இருப்பேன். வரவா ஷாகாரா ரமக்கனா ஷவரகா ரகாரா விவந்தரகா உரிக்கமா சிகாரா விவரகா சிகாரா துரிக்கரவோ விவரகா சிகாரா சியந்தரா. ஆகையால் என் ஜனம் பாதுகாக்கப்படுவீர்கள். You will be protected. என் ஜனம் மறக்கப்பட மாட்டீர்கள். You will not be forgotten. என் ஜனத்தை நான் எப்பொழுதும் நிலைத்தருளுகிற I தேவன். will always remember my people. என் ஜனத்தை நான் மறுப்பதில்லை. I will never forget my people. 24 மணி நேரமும் நான் உங்களோடு கூடவே இருப்பேன் I will be with you 24 என்று hours. கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். This is the Lord. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. The Lord bless you. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வேதமாய் சில வார்த்தைகளை உங்கள் கவனத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். சில வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவரோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். Spirit, I want to speak to you certain words. பரிசுத்த வேதாகமத்தை உங்கள் கரங்களில் எடுத்துக் கொள்ளுங்கள். How do you take the Bible? வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது When you read the Bible, பரிசுத்த ஆவியானவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்த வேத வாக்கியத்தை the word that Spirit of God has brought to us. நிலைப்படுத்தி உறுதிப்படுத்தி சில வாக்கியங்களை பரிசுத்த ஆவியானவருக்கு தருவாராக. May the Lord give a firm and confirm the word. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, இஸ்ரவேலே Israel, நான் உன்னோடு கூட இருப்பேன். I am with you. நான் உன்னோடு இருப்பேன். I'll be with நீ you. தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதை நான் அறிவேன். I know that you are நீ alone. வெறுமையாக்கப்பட்டிருப்பதை அறிவேன். I know that you are நீ empty. உடைந்து போயிருப்பதை அறிவேன். I know that you நீ are சுத்தமாக tired. நொறுங்கி போயிருப்பதை அறிவேன். I understand the நீ situation. கண்ணீரோடு இருப்பதை நான் அறிவேன். I know that you are in tears. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, நான் உன்னோடு கூடவே இருப்பேன். I will be with you. உன்னை விட்டு விட்டு போகிற I தெய்வம் will never leave you. 24 மணி நேரமும் 24 hours. என்னுடைய கவனம் உன்மேல் இருக்கத்தான் My செய்யும். soul is upon you. என் கண்கள் உன்மேல் My பதிக்கப்பட்டிருக்கிறது. eye is fixed upon you. விசுவாசிக்கிற கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். நம்முடைய தேவன் ஆச்சரியமானவர். But God is amazing God. நம்முடைய தேவன் அற்புதமானவர். But God is miraculous God. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, நான் உங்களோடு இருக்கிற தெய்வம். I am with you. தேவனுடைய பிள்ளைகளே, The people of God, மனுஷனை நினைப்பதற்கு மனமுத்தவனை எண்ணி பார்ப்பதற்கு என மனுஷனாகிய நாம் எவ்வாறு we are unworthy for God to நாம் remember us. விலையுள்ளவர்கள் அல்ல, We are not நாம் ungrateful. பலசாலிகள் அல்ல, We are not respectful நாம் people. புத்திசாலிகள் We அல்ல, are not wise people. நாம் We திறமைசாலிகள் are அல்ல. not skillful people. But ஏகத்திலிருந்து சக்கராதிபதி, Almighty, omnipresent God, அசாதாரணமான தெய்வம், God Almighty, ஆச்சரியமான தெய்வம், amazing God, அற்புதமான தெய்வம், miraculous God, நித்திய தெய்வம், Almighty God, சத்திய தெய்வம். Lord of truth. சொல்லுகிறார், He says, உன்னோடு இருப்பேன். with you, I am with you. I will be with your family. I will be with your church. தலைவர்களோடு I will be இருப்பேன். with your church. உன்னை விட்டு விலகாத. இது கர்த்தருடைய வார்த்தை. The word of the இது Lord. தேவனுடைய வார்த்தை. It's the word of the Lord. தேவனுடைய பிள்ளைகளே, The people of God. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், And the psalmist said, he நான் said, தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக ஒரு புழுவாய் இருக்கிறேன். I am like a worm. அப்படிப்பட்ட ஒரு நிலை மதிப்பும் எனக்கு கிடையாது. I have nothing. அப்படி ஒரு பெரிய கனசாலி ஒன்றும் இல்லை. I'm not honored. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, But what the Lord says, நான் உன் கூட தான் இருப்பேன்.
I will be with you. அவனை விட்டு விலகவே மாட்டேன் I will never leave you. என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். The Lord promises. தேவனுடைய பிள்ளைகளே, The people of God, கர்த்தர் இப்படி ஒரு அசட்டு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். God has given you a strong affirmation. தேவனுடைய உறுதிப்பட்ட வார்த்தை தேவனோடு கருளப்பட்டிருக்கிறது. God has given us His firm word. அதனால சபையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? And what does God speak to the church? நீ கர்த்தரை விட்டு விலகாத. Don't depart from the Lord. நீ கர்த்தரை விட்டு போகாத. Don't depart from the Lord. அவர் உன்னோடு கூட இருக்கிறார். The Lord is with you. அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பார். When will God be with us? வேதம் சொல்லுகிறது. Bible says, நாம் அவரோடு இருந்தால் when we are with the Lord, அவர் நம்மோடு இருப்பார். He is with us. நாம் அவரோடு இருந்தால் If we are with the Lord, நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு surely the இருப்பார். Lord is with us. உங்க வாழ்க்கையை கொஞ்சம் பரிசோதனை செய்து பாருங்க. Test your life and say, நாம் கர்த்தரோடு இருக்கிறோமா? we with the Lord. நம்முடைய வாழ்க்கையிலே In our life, எவ்வளவு நேரம் கர்த்தரோடு செலவிடுகிறோம்? how long we spend with the Lord? பாடலினாலே, உன்னுடைய பாடலினாலே, With your song, உன் ஜெபத்தினாலே, with your prayer, வேத வாசிப்பினாலே, with your Bible reading, உன் ஆராதனையினாலே, with your worship, கர்த்தருக்கு கொடுப்பதினாலே, in your giving, தேவனுக்காய் உத்தமமாய் ஊழியம் by செய்வதனாலே, serving God, தேவனோடு இருக்கிறேன் என்பதை நீ உணர்கிறாய். and you feel that you are with the இது Lord. தவறி இருப்பாயானால் But if you are very busy, கர்த்தரை பார்த்து சொல்லு, tell the Lord, நான் உம்மை விட்டு விலகி போனேன், God, I'm away from உம்மை விட்டு you. விலகி போனேன், I have gone away இளைய குமாரனை போல போனேன். as the younger son. வாழ்க்கை பரிதாபமான நிலையில் இருக்கிறது. My life is now in a horrible இன்று state. என் புத்தி தெளிந்திருக்கிறது. And today I came to my நான் mind. உம்மோடு இருக்க I ஆசைப்படுகிறேன். want to be with you. நான் உம்மோடு இருப்பேன். I will be with you. நீர் என்னோடு இருப்பீராக. And may you be with நீர் me. என்னோடு இருப்பீராக. God be with me. தேவனுடைய பிள்ளைகளே, People of God, கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட God will இருப்பார். surely be with us. ஆனால் நமக்குள்ள ஒரு ஆசை இருக்க வேண்டும். Because we need to have the desire. நாம் அவரோடு இருக்க வேண்டும். I want to be with Him. நான் கர்த்தரோடு இருப்பேனாக. May I be வேத with Him. புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது Read the Bible. அந்த பரிசுத்தவான்கள் இதற்கு சாட்சியாய் இருக்கிறார்கள். There are many saints who are tested as நாம் the கர்த்தரோடு Jesus. இருப்போமானால் If we are with the Lord, கர்த்தர் நம்மோடு இருப்பார். God will be with us. இரண்டு கரங்களை பரலோகத்திற்காக உயர்த்துங்கள். This is how we survive. இருதயத்தை ஆண்டவருடையதாக திருப்புங்கள். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா. உங்க சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கம் ஐயா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எதிரேசரே எல்லையோ என்றுமே உயர்ந்தவரே. எதிரேசரே எல்லையோ என்றுமே உயர்ந்தவரே. எல் ஷடாய் வல்லவரே.
சித்தம் செய்வதுதான் இறைவனின் ஏகமாயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஒரு அற்புதமான ஒரு மலையாள பாடல் உண்டு. ஒரே ஒரு கவியை நான் பாட விரும்புகிறேன். இயேசுவோடு சேர்ந்திருப்பது, to live with Jesus, இயேசுவை சார்ந்திருப்பது to rely on Jesus, நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். is a great pleasure. அது ஒரு அற்புதமான வாழ்க்கை. It's a great நான் கர்த்தரோடு இசைந்திருப்பேன் என்று I want to live with the Lord. பக்தர்கள் அறிக்கை செய்திருக்கிறார்கள். They confess it. சபை இன்னதை அறிக்கை செய்ய வேண்டும். Church, you need to confess it. நான் கர்த்தரோடு இருப்பேன். I will be with the Lord. நான் கர்த்தரோடு இருந்தால் If I am with the Lord, கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். God will be with me. ஹalleluya. இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ற போதவே, இயேசுவினாய் ജീവിക്കുന്നതെன்ற വാക്യമേ, ആശ്രയങ്ങളോടെന്നുമെന്നിൽ വർദ്ധിച്ചിടുന്നേ, ആശ്രയങ്ങളോടെന്നുമെന്നിൽ വർദ്ധിച്ചിടുന്നേ, ആശ്വതന്റെ കൂടെ വാഴാൻ താമസിച്ചിടുന്നേ, ആശ്വതന്റെ കൂടെ വാഴാൻ താമസിച്ചിടുന്നേ. യേശുവോട് ചേർന്നിരുപ്പതെത്ര ബോധമേ, യേശുവിനായി ജീവിക്കുന്നതെത്ര വാക്യമേ, യേശുവോട് ചേർന്നിരുപ്പതെത്ര ബോധമേ, യേശുവിനായി ജീവിക്കുന്നതെത്ര വാക്യമേ. ആശകളോടെന്തുവെന്ന് വർദ്ധിച്ചിടുന്നേ, ആശകളോടെന്തുവെന്ന് വർദ്ധിച്ചിടുന്നേ, ആശുവിന്റെ കൂടെ വാഴ താമസിച്ചിടുന്നേ, ആശുവിന്റെ കൂടെ വാഴ താമസിച്ചിടുന്നേ. യേശുവോട് ചേർന്നിരുപ്പതെത്ര ബോധമേ, യേശുവിനായി ജീവിക്കുന്നതെത്ര വാക്യമേ, യേശുവോട് ചേർന്നിരുപ്പതെത്ര ബോധമേ, യേശുവിനായി ജീവിക്കുന്നതെത്ര വാക്യമേ. യേശുവോട് வாழ்ந்திருப்பது വലിയ ഭാഗ്യം. It's a great pleasure to live with Jesus. നീ കർത്തരോട് இருந்தால், If you know the Lord, കർത്തരോട് God will be with you. சரியாக உன்னோடு இருப்பார். God will be with நீ you. அசைக்கப்படுவதில்லை. Every second, கர்த்தரோடு இருப்பார். God will be with you. கர்த்தரோடு இருப்பார். God will be with you. கர்த்தரோடு God இருப்பார். will be with you. உன்னை அசைப்பவர் யார்? Who can stop உன்னை you? அசைப்பவர் யார்? Who can overcome you? அழிப்பவர் யார்? Who can destroy you? கர்த்தர் சொல்கிறார், Say, நான் உன்னோடு இருந்தால் தேசம் வளர்ச்சி அடையும், தேசம் அடிப்படையும், தேசம் கலங்கி போகும். நான் உன்னோடு கூடவே இருப்பேன். I will be with you. அதை இந்த உலகத்தார் காண்பார்கள். And the அதை இந்த church உலகத்தார் காண்பார்கள். will never see it. கர்த்தரே அதை செய்ய போகிறார். God will do it. தேவனுடைய பிள்ளைகளே, The people of God, கர்த்தர் நம்மோடு இருப்பார். God will be with us. நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு இருப்பார். Surely God will be with us. தேவன் நம்மோடு இருந்தால் If God is with us, நமக்கு கிடைக்கப்படும் ஆசீர்வாதங்கள் என்ன? what are the blessings that we receive? சுருங்கிய சில நிமிடங்கள் உங்களுக்காய் சொல்ல விரும்புகிறேன். I want to say very quickly. முதலாவதாக Firstly, சில பரிசுத்தவான்களை உங்கள் கவனங்களுக்கு சொல்லுகிறேன். I want to turn to focus to some saints. முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே In book of Genesis 39 அதிகாரம் 21 வசனத்தில் வாசிக்கும் பொழுது 39:21, வேத விகிதமாய் and சொல்லுகிறது. Bible says, சத்தம் உயர்த்தி வாசிக்க கேளுங்க. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து கர்த்தராகிய தேவன் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து அவன் மேல் கர்த்தர் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். சிறைச்சா- கர்த்தராகிய தேவன் யோசேப்போடு இருந்தார். God was with Joseph. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். God was with Joseph. தேவனுடைய பிள்ளைகளே, The people of God, கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் if God is with us, முதல் ஆசீர்வாதம் the first blessing is கிருபை உண்டாம். there will be grace. அதிகாலை தோறும் புது கிருபை தருகிறது. Oh, that God chose showers of mercy. If God is with us, அவர் புது கிருபை அருளுவார். He give us a new grace. கிருபை என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? What does grace mean? சிலாக்கியமற்றவர்கள், The people who are not worthy, அதற்குரியவர்கள் அல்ல, they are not privileged for it, தகுதி உள்ளவர்கள் அல்ல, they are not worthy, அல்லாதவர்களாயிருக்கிறோம், you are unworthy, அப்பிரயோஜனமானவர்கள், you are worthless. ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறேன். I am a shepherd, என்னை அரசனாக்கி பார்ப்பதே and from God to make me king. தேவனுடைய கிருபை. That is the grace of God. இல்லாய்மையிலே, And when you are பெருமையிலே in the poverty, நம்மை அரசனாக்கி பார்ப்பதுதான் or for to exalt you as a தேவ king, கிருபை. that is the grace of God. சாமர்த்தியசாலிகள் 7 பேர் உண்டு. There are many skillful people, some 7 people. பேரை பார்க்கிறோம். Among the 7 people, 8வது ஒரு சிறுவன் இருக்கிறார்.
There is a the young அந்த man, சிறுவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். and he is tending the flocks. அவன் கர்த்தரை துதித்து பாடிக் He கொண்டிருக்கிறான். has been praising and singing to the எக்காலத்திலும் Lord. கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். I will praise the Lord all the time. அவர் துதி His எப்போதும் என் praise will வாயில் always be in my lips. எப்போதும் என் வாயில் Will இருக்கும் always be in my lips. என்று பாடுகிறவன், He is the one who sings. கர்த்தரை He ஆராதிக்கிறவன், is the one who worships the Lord. கர்த்தரை The துதிக்கிறவன். one who praise the Lord. வேதம் சொல்லுகிறது, Bible says, தாவீது அறிக்கை செய்கிறவன் விதமாய் அறிக்கை when செய்கிறான். David confessed, that's how he confessed. கர்த்தரை என் கர்மலாய், God is my கர்த்தர் fortress. கோட்டை, God is my refuge. கர்த்தர் அரண், God is my fortress. கர்த்தர் நம்பிக்கை. God is my hope. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். God is my everything. நான் தேவனால் புதுமை போலாதே, I became new by the தேவனால் Lord. I have உருவாக்கப்பட்டிருக்கிறேன் been known by the Lord. என்று அறிக்கை செய்கிற மனிதன் And those who confess it, எக்காலத்திலும் ஆண்டவரை புகழ்வான். you will always praise the Lord. சஞ்சலத்து நேரத்திலும் கர்த்தரை துதிப்பான். You will praise Him in every situation. துயரத்து நேரத்திலும் ஆண்டவரை துதிப்பான். Even in struggles, you will praise Him. அந்த மனுஷன் தேவனுடைய கிருபையை பெற்றான். He received the grace of God. கர்த்தரை சேவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, We are people of God who serve the Lord. எல்லா நாட்களும் நமக்கு அனுகூலமான நாட்கள் அல்ல. Not every day is favorable to எல்லா us. சூழ்நிலைகளும் நமக்கு அனுகூலமான Not சூழ்நிலைகள் all அல்ல. the situations are on our ஒருவேளை favor. சூழ்நிலைகள் நமக்கு எதிராக மாறலாம். Or maybe the situation is against us. நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் நமக்கு எதிராக இருக்கலாம். Maybe the world is against us. நாம் செய்கிற தொழில் கூட நமக்கு சாதகமாக இல்லாமல் Even இருக்கலாம். our business is not in our கர்த்தருடைய favor. ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். Here God is speaking to you. நீ எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய். You have to praise the Lord in every ஸ்தோத்திரம் situation. என்பது சாத்தானை வெல்லுகிற ஒரு சூத்திரம். Praises are the weapon that overcomes Satan. கர்த்தரை ஸ்தோத்திரி. Praise the Lord. சங்கீதம் 50 கடைசி சொல்லுகிறது, Psalms 50 last day. ஸ்தோத்திரவனிடவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். He glorified God to praise நீ offering. ஸ்தோத்திரம் சொல்வதற்கு தவறாதே. Don't fail to praise God. ஸ்தோத்திர பலி செலுத்து. Give Him the praises. நீ ஸ்தோத்திர பலி செலுத்து. Give Him the sacrifice of praise. தேவ சமூகத்தில் இரவு பகலாய் கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இரு. Keep on praising Him day and night. இந்த பக்தனுடைய வாழ்க்கையின் அனுபவம் இது. That is what he experienced in his life. கர்த்தரை ஸ்தோத்திரிப்பான். He praised the Lord. துதி எப்பொழுதும் வாயிலே இருக்கும். Your praise will always be in your lips. நாலு பேர் துதிச்சுக்கிட்டத பார்க்கிற மனுஷன் இல்ல. God is not a person who look at for people, just observing the praise. பார்த்து ஆடுறவன் அல்ல. He is not the person, you shouldn't be the person who just, அவனே கர்த்தரை துதிப்பான். but you yourself should praise. ஸ்தோத்திர பலி நேரத்துல ஏதோ டிவி ஆன் பண்ணி வச்சு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிற மனுஷன் இல்ல. Not a person who simply say praises to அவனே God, தன் நாவினால ஸ்தோத்திரம் செய்வான். but he himself will praise the Lord. வாயால ஸ்தோத்திரம் சொல்லு. Praise it through your lips, வாயால கர்த்தரை துதி. praise it through your mouth. அவர் தன்னுடைய வானத்தின் பலகைகளை திறப்பார். He will open the windows of heaven. பரலோக வாசலை திறப்பார். He will open the gates of heaven. பரலோக வாய்க்கால்களை திறப்பார். Open the floods of heaven. கிருபையின் மழையை பொழியப்படுவார். Then he will pour the கிருபை grace. மேல் கிருபை. There will be grace upon grace. கிருபை அருளுவார். He will give you grace. எவருக்கும் அருளப்படாத கிருபையை தேவன் உனக்கு அருளுவார். God will give you the grace that none has ever received. ஸ்தோத்திரிக்கிறாயா? Are you praising? கர்த்தரை துதிக்கிறாயா? Are you worshiping? தேவ சமூகத்தில் நினைவில்லாமல் ஜெபிக்கிறாயா? Pray continuously. 136 சங்கீதத்திலே Psalms the 136. கர்த்தரை துதியுங்கள். Praise the Lord. அவர் நல்லவர். He is good. அவர் கிருபை என்றும் உள்ளது. Mercy and His power. தேவனை துதியுங்கள். Praise the King அவர் of கிருபை Kings. என்றும் உள்ளது. Praise the His கர்த்தரை power. கர்த்தரை துதியுங்கள். Praise the Lord of அவர் Lords. கிருபை என்றும் உள்ளது. Praise the His என்று power. கர்த்தரை துதிச்சுக்கிட்டே Keep praising the Lord. துதி சாத்தானை வெல்லுகிற ஒரு பெரிய பட்டயா. Praise is a great weapon. துதிச்சு பாரு. Praise and say. ஜெயிச்சுவ. You will overcome. உலகத்தை துதிச்சு பாடுறத நிறுத்து. உலகத்தை துதிச்சு பாடுறத Stop நிறுத்து. praising the world. அறிந்தவர்கள் தெரிந்தவர்களை துதித்து பாடுவதை நிறுத்து. Stop praising the people that you love. கர்த்தரை துதி. Praise the Lord. துதி என்றால் Praise, worship அவருடைய Him. அர்த்தம் என்ன தெரியுமா? What is praises? கர்த்தரை புகழ்வது, To exalt the Lord. கர்த்தரை மகிமைப்படுத்துவது. Glorify the Lord. நீ துதிக்க If ஆரம்பிச்சிருக்கா you begin to praise, குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். there's miracle in your family. தேவனுடைய அதிசயங்களை நீ பார்ப்பா. You will see the wonders of the தேவனுடைய Lord. கிரியை நீ பார்ப்பா. You see the work of the Lord. 38ஆம் சங்கீதத்துல In Psalms 38, சிரசிலிருந்து பாதம் வரைக்கும் தன்னுடைய சரீரத்துல வியாதிகள் இருந்தது. there is some sickness in the body. ஸ்தோத்திரித்து துதித்த மனுஷன் சுகம் பெற்றார். The man who praised and exalted Him 70ஆம் சங்கீதத்துல in Psalm 70, அந்த மனுஷன் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டார். he has been renewed. கர்த்தராகிய தேவன் அவனுக்கு மருத்துவராய் இருந்தார். God became his doctor. 107ஆம் சங்கீதத்துல In Psalms கர்த்தர் 107, வசனத்தை அனுப்பி குணமாக்கினார். God sent for His word and healed. தேவனுடைய செயல்பாட்டை இந்த மனுஷன் பார்த்தார். He saw the work of the Lord. கர்த்தரை சேவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள்
பிள்ளைகளே, The people of God who serve the Lord. மகள் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்க. Praise Him day and நீ night. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது When you praise the அது Lord, கர்த்தருக்கு செலுத்துகிற பலி. it is the sacrifice that you give to the பழைய Lord. பாட்டின் காலத்திலே In the Old Testament time, ஆடு மாடுகளை பலியிடுவார்கள், they sacrifice lamb and புறான் calf. குஞ்சுகளை They பலியிடுவார்கள். would sacrifice the people. கிருபையின் வானத்தில் வாழ்கிற சபை But during the days of grace, உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்து. you have to sacrifice your leaves. இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சா, Then begin to say நீ praises. துதிக்க ஆரம்பிச்சா, Begin to praise. தானாய் அற்புதம் நடக்கு. Miracles take place. நீ துதி எடுத்தா When you begin to praise, சாத்தான் ஓடுவான். Satan will flee. நீ முறுமுறுத்தா When you grumble, அவன் திரும்பி வருவான். Satan will come back. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மகிழை இடிப்போ, புகழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், நீ முறுமுறுத்தா திரும்பி வருவான். கைகளை தட்டி நல்ல கை தட்டு, நல்ல கையை தட்டு. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மகிழை இடிப்போ, பாடி எரிகோ பிடிப்போ. துதித்து பாடி எரிகோ பிடிப்போ. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதிக்கிறவர் இருந்தாலே Never stop praising. நீ துதிக்க 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 As you begin to praise and praise and praise, கிருபையின் மழை உன்மேல் the பொழியும். showers of grace will pour upon you. கிருபையை You பெற்றுக்கொள்வாய். receive the grace of God. கர்த்தர் The சொல்கிறார், Lord says, கிருபை உனக்கு உண்டாகும். you receive the grace. கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். God is with you. இரண்டாவது வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? Second, what the Bible says, மனுஷ தயவு உனக்கு you உண்டாகும். receive the favor of man. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது When you read in the Bible, லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் Gospel of Luke chapter 2, 52ஆம் வசனம் சொல்லுகிறது, verse 52 says, கிறிஸ்து இயேசுவை குறித்து கவனித்து பாருங்கள். look at the Lord Jesus Christ our Lord. லூக்கா சுவிசேஷம் 2:52 வாசித்து Gospel பாருங்கள். of Luke 2:52, சத்தம் உயர்த்தி வாசிக்க பாருங்களா. that is இயேசுவானவர் இயேசுவானவர் ஞானத்திலும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அதிகமாய் விருத்தி அடைந்திருந்தார். hallelujah, receive it good, even the கிறிஸ்தவத்தின் ஆணி வேராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, our Lord Jesus Christ, நம்முடைய ஆசையின் சுவாச காற்றாய் இருக்கிற கிறிஸ்து இயேசு, Lord Jesus Christ, our breath and our He has been our breath. பூமியில் பிதாவுடைய சித்தத்தை செய்யும் காலத்திலே During the days on earth where He fulfilled the Father's will, மனுஷன் தயவு பெற்றிருந்தார். He received the favor of man. கர்த்தரை சேவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, The people of God இன்னைக்கு உலகத்துல in this world, நம்ம மேல இறக்கப்படுறதுக்கு ஒரு மனுஷன் கிடையாது. there's no one to show favor. நம்ம மேல மனதுருக்கம் கொள்ள ஒரு மனுஷன் கிடையாது. There's no one man to show நம்ம mercy. தயவு பாராட்ட ஒரு மனுஷன் இல்லை. There's no one man to show இந்த favor. சூழ்நிலையில கர்த்தர் நம்ம பார்த்து சொல்றார், But today God is speaking to us. உலகம் உனக்கு தயவு செய்யவில்லை என்றால் If the world has never shown you favor, உனக்கு சொல்ற பரலோகம் உனக்கு தயவு செய்யும். the heaven will show favor. கர்த்தர் உனக்கு தயவு செய்வார். God will show favor. அதனால் மனுஷன் தயவை கர்த்தர் உனக்கு அருளுவார். So the Lord is going to grant you the அது favor of மட்டுமல்ல, man. வேதம் என்ன சொல்லுகிறது? What does Bible says? நீங்க வேதத்தில் வாசிப்பீர்களா? If you read the Bible, ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது Genesis 39:21, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். God was with Joseph. ஆகையினாலே Therefore, கர்த்தர் அவனை கொண்டு செய்த காரியம் பெரிதாய் இருந்தது. the thing that God does through him is greater. 23ஆம் வசனத்திலே In verse 23, அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. whatever he did prosper. அவன் செய்த அத்தனை காரியத்தையும் ஆண்டவர் வாக்கியம் பண்ணினார். And God made whatever he does to prosper. கர்த்தர் நம்ம கூட இருப்பார்னா If God is with நீ us, செய்கிறதெல்லாம் வாக்கியம். whatever you do will prosper. நீ செய்கிறதெல்லாம் வாக்கியம். Whatever you do will prosper. கர்த்தர் என் கூட இருப்பார் 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 இருக்க மாட்டார். It is not because of you saying that God is with me, with me, with me, with me. கர்த்தர் கூட இருப்பார்னு சொல்லி கால்ல ஒரு சிலுவை அடையாளம் போடுறவன கர்த்தர் கூட இருக்க மாட்டார். By saying that God is with me and you put a cross on your car, it's not கர்த்தர் கூட இருப்பார்னு சொல்லி நெத்தியில ஒரு சிலுவையை போட்டா கர்த்தர் கூட இருக்க மாட்டார். by saying that God is with you and you put a symbol of கர்த்தர் கூட cross. இருப்பார்னு சொல்லி பைபிளை எடுத்து தலைமையில வச்சுக்கிட்டா
இருக்க மாட்டார். When you lay a Bible at your weight, it's not going to work that way. கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னு சொன்னா If you want God to be with you, மனசு கர்த்தரோட இருக்கணும். your heart must be aligned with வாழ்க்கை God. கர்த்தரோட Your இருக்கணும். life must be aligned உன் with கண்ணு God. கர்த்தரோட இருக்கணும். Your gaze உன் must செவி be கர்த்தரோட இருக்கணும். aligned with the Lord. கர்த்தர் நம்மோடு இருந்தா God is with us. நீ செய்வதெல்லாம் வாக்கியம். Whatever you do will prosper. சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறார். And the psalmist said, ஒன்றாம் சங்கீதத்துல the first psalm, துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும் never walk in the counsel of the பாவிகளுடைய wicked, வழியில் இல்லாமலும் never stand in the way of sinners, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் and never உட்காராமலும் sit in the seat of mockers. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who meditates the word of the Lord day and night. அவன் 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 அதை அண்டர்லைன் பண்ணிக்க. I want you to underline the word he. அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு He will be planted by streams of தன் water. காலத்தில் தன்கரையை தந்து He will bear fruit in his season. இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறார். Whose leaves shall not go bitter. அப்புறம் என்ன எழுதி வச்சிருக்கிறார்னா And if God, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். and whatever he does will prosper. ஹalleluya ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. துன்மார்க்கருக்கு ஆலோசனை கேட்காத. Don't listen to the counsel of wicked. ஊர் சுத்தி ஆலோசனை கேட்காத. Don't listen to the counsel of those people around ஆண்டவர் you. இருக்கிற ஆலோசனை கேட்காத. Don't listen to the worldly people's counsel. தேவன் சொல்றத கேளு. Listen to what God says. கர்த்தர் நம்மோட பேசுவார். God will speak to us. ஊரா உலகத்தான் வார்த்தையை கேட்காத. Don't listen to the Gentiles' word. சொந்த சொக்கார வார்த்தையை கேட்காத. Don't listen to your relatives' word. கர்த்தரோடு பேசுவாராக. God will speak to you. துன்மார்க்கருடைய ஆலோசனை விட்டுவிடு. Let go the counsel of the wicked. ரட்சிப்பை பெற்றவர்களைப் போல் நடிப்பவர்களின் ஆலோசனை ஏற்றுக்காத. Never accept the counsel of those who pretend to be the அதை saints. விட்டுடு. Let it go. அப்படி பலவிதமான துன்மார்க்கர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். There are many such wicked people in this earth. தேவனுடைய சத்தியத்தில் நடவாத மனுஷன். They are the people who never walk in the word of தேவனுடைய God. கற்பனை கீழ்ப்படியாத மனுஷன். They never walk in the word of the Lord. தேவ நித்திய சத்தியத்துக்கு உடன்படாத மனுஷன். They don't go all the words அவன் of God. துன்மார்க்கன். They are wicked people. துன்மார்க்கனாய் இருக்கிறான். They are wicked. தேவனுடைய பிள்ளைகளை The people of God. அப்படிப்பட்டவரின் ஆலோசனையை கேட்கக்கூடாது. You should not listen to such people's counsel. ஆலோசனை கேட்கறது மனுஷனுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறது. People are so keen to listening counsel. பொதுவாக நீங்கள் கூட்டங்களை நடத்தினால் கூட Even in their when you conduct meetings ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தினா in a huge crowd, அந்த கூட்டத்தில் ஒரு 5000 பேர் வந்து சேரணும்னு சொன்னா if you want 5,000 together, ஒரு பிரசங்கியார் பேரை போடணும். you have to put the preacher's name. அந்த பிரசங்கியார் பேருக்குள்ள Under the preacher's name, அற்புத சுகமளிக்கும் வரம் பெற்றவர், he have received the gift of healing and deliverance. தீர்க்க தரிசன வரம் பெற்றவர் Received the gift of prophecy. அப்படின்னு போடணும். You have to put it there. அப்படி போட்டா தான் வருவாங்க. Only when you put there, they will இல்லாட்டி come. வரமாட்டாங்க. Who else they will never come? ஏன்னா எப்படியோ தலையை கழிச்சு என்னமா சொல்லி போட்டோம். Because let them lay their hand and say anything. ஏதோ ஒண்ணு சொல்லிடணும். They must say something. எப்படியாவது ஏதோ காதுல கேட்டுறோம். They must listen something. நம்ம சபையில் அந்த சிந்தை மாறுவதாக. Let the thoughts change from our church. தேவனுடைய பிள்ளைகளை எங்கும் மாறாத ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கிறது. There is a prophecy that never fails. 66 புத்தகமாகிய பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். God has given in the 66 books of Bible. இதை விட ஒரு பெரிய தீர்க்கதரிசனம் எதுவுமே கிடையாது. There is no any prophecy greater than this. முதல்ல கள்ள தீர்க்கதரிசிகளை ஏத்துறதை நிறுத்தணும். First, you should stop stating all the false கள்ள prophets. தீர்க்கதரிசிகளை பிரசங்கிமார நிறுத்தணும். You should stop all those false prophets. இதுக்கெல்லாம் Facebookல இடம் கொடுக்காத. Don't allow it in your Facebook. அவங்க எல்லாத்தையும் போய் இடம் முடிச்சிடாத. Don't ever go and permit them. நீ ஆலோசனை கேட்பது கர்த்தரிடத்தில் இருப்பதாக. Let your counsel be with the Lord. தெய்வத்தோட ஆலோசனை கேளு. Listen to the counsel of the Lord. எலியாவோட கேளு. Ask with Elijah. எலிசாவோட கேளு. Ask Elisha. கர்த்தருடைய ஆலோசனை The counsel of the Lord. பிழையில்லாததாக இருப்பதாக. Is without any default. என் வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கும்? What will happen in my life? கர்த்தருக்கு என்ன செய்ய போகிறார்? What God going to do? தேவனுக்கு எவ்வித நன்மைகளை கொடுக்க போகிறார்? What good has God going to give தேவனுடைய you? செயல்தான் என்ன? What is the work of the Lord? கழுதை எங்கே அகப்பட்டது? Where is the donkey? நன்மைகளின் இருப்பிடம் எங்கே? Where is the place of the goodness? என்னை ஆலோசனை கேட்பது Do you to ask the counsel? தேவனிடத்தில் இருப்பதாக. You should ask counsel to the Lord. துன்மார்க்கருடைய ஆலோசனை பண்ணவாதே. You don't walk in the counsel பாவி of the பாவி பாவி ungodly. பாவி பாவின்னு சொல்ற பாவி உனக்கு தெரியும். You know that there are many people who cause sinners. பாவத்துக்கு நம்ம விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. I don't have to explain what is sin. சத்தியத்துக்கு இப்படியானதே பாவம்தான். Disobeying the word is also தேவனுடைய sin. பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளாததே பாவம்தான். Rejecting the law of the Lord is sin. பாவத்தின் சம்பளம் மரணம். Wages of sin is death. தாயுடைய பாவத்தின் கர்ப்பம் தரித்தார். You know when mother conceived you, பாவியாய் இருக்கிற நீ போய் you are sinner. பாவியான ஒரு
மனுஷனிடத்துல into another sinner, பாவி நிக்கிற இடத்துல the place where sinners stand. நிக்காதே. Don't stand there. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், The Lord God says, துன்மார்க்கருடைய ஆலோசனை வேண்டாம், you don't need the counsel of the ungodly. பாவிகளுடைய வழியில நிற்காதே. Don't stand in the way of sinners. பரியாசக்காரன் இருக்கிறார், There is scornful people. உட்காரும் இடத்துல உட்காராத. Don't sit with them. நாலு பேரை பரியாசம் பண்ற இடத்துல The place where they call, நீ இருக்க வேண்டாம்னு கர்த்தர் I don't சொல்றார். want you to be there. That's இரவு it. பகலும் Day and night. கர்த்தருடைய வேதத்துல The word of the Lord. தியானமாக இருக்கிற மனுஷன் The man who meditated அவன் பாக்கியவான். is blessed. இரவு பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமாயிரு. Meditate the word of God day and night. இரவு பகல் Day and night. கர்த்தருடைய வேதத்துல தியானமாயிரு. Meditate the word of the Lord. இரவு பகலே விட்டுடு. Let it go day and night. சின்ன ஒரு அதிகாரமாக படிப்பேன்றவங்க எல்லாம் கை தூக்குற அல்லேலியா You சொல்லுங்க. said you can read at least one chapter and lift your hand. பொய் சொல்லாதீங்க. Don't lie. கர்த்தர் உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். God is observing you. சின்ன ஒரு அதிகாரமாகிரு. At least one chapter பரிசுத்த வேதாகமத்திலிருந்து from the Holy Bible. படிப்பேன்றவங்க எல்லாம் கை தூக்குற அல்லேலியா You சொல்லுங்க. said I already lift your hand. மொத்த நாளே கைதா. 66 புத்தகத்தை கர்த்தர் கையில கொடுத்து வச்சிருக்கிறார். God has given you 66 books. வேத வசனம் தேடி வாசிக்கணும். You have to search and read. ஒரு வருஷத்துல ஒரு முறையாவது வேதத்தை படிச்சு முடி. You have to complete reading at least once in a year. வேதத்தை வாசி. Read the Bible. வேதத்தை நேசி. Love the Bible. வேதத்தை யோசி. Think about the word. இந்த வாழ்க்கை உங்களை இல்லைன்னு சொன்னா, This life doesn't belong to வேத you. வசனத்தை செவி கொடுக்கிறேன்னு சொன்னா, You never listen to the word of God. நீ பாக்கியவான் அல்ல. You are not blessed. நீ நிர்பாக்கியன். You are not blessed. நிர்பாக்கியனாயிருப்பான். You will be unblessed. பாக்கியமான ஒரு வாழ்க்கை வேண்டுமானால், If you want a blessed life, கர்த்தருடைய பிள்ளையே, the people of God, கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், God is telling you, கர்த்தருடைய வேதத்துல தியானமாயிரு. meditate the word of the நீ Lord. ஆசீர்வாதமாயிருப்பாய். You will be blessed. நீ பாக்கியவானாயிருப்பாய். You will be blessed. உன்னை போல பாக்கியம் செஞ்ச யாருமே இருக்க There மாட்டாங்க. will be none like you. வேத வசனத்தை தேடி வாசியுங்கள். Search the word of God and read it. இந்த வேத வசனம் நம்மை தினமும் ஆற்றுகிறது, தேற்றுகிறது. The word of God comforts us. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, Man should not live by bread தேவன் alone, வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைக்கிறார். but we live by every word that proceeds from the mouth of வேத the Lord. வசனத்தை அவ்வளவு ஆர்வமா படிங்க, Read the word of God with anger. ரசிச்சு படிங்க, Read it with desire. ருசிச்சு படிங்க, Taste and read. தியானிச்சு படிங்க. Meditate and read. இந்த வசனம் உங்களை மேன்மைப்படுத்தும். And the word of God will exalt you. வசனம் உங்களை நடத்தும். The word of God will lead you. வசனம் வாசிக்கிறது இல்ல, You will never read the word. குடும்ப ஜெபம் செய்யறது இல்ல, There's no family prayer. ஆண்டவர் பாதத்துல இருக்கிறது இல்ல. Don't tarry in the presence of God. ஆனா ஜெபிப்போம் வாருங்கள் என்று சொன்னா அந்த பாதத்துல போய் உட்கார்ந்துருவேன். When they say let's pray, you'll go and sit in கையை someone's தட்டி feet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. You praise to the Lord. இயேசு பாதத்துல இருக்க மாட்டேன், You will never be in God's feet. டிவி பாதத்துல இருப்பேன். You will be in the TV's feet. உனக்கு கொஞ்சம் எரிச்சல் வருதுன்னு எனக்கு தெரியும், I know you are feeling irritated. வந்தாலும் பரவாயில்ல, It's okay. உண்மையை சொல்றேன். Let me tell you. ஜெபிப்போம் வார விட்டுரு. Let's say, நீ let's. ஜெபி, You go and pray. நீ ஜெபி, You go and pray. நீ கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து You stand in presence நீ of God. கர்த்தருக்கு ஆராதனை செய், You worship the Lord. நீ குடும்ப ஜெபம் செய், You do your family நீ prayer. கர்த்தரை நோக்கி பார். Look unto the Lord. தரப்புல யாரும் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. No one have to stand in the gap for you. முழங்கால முதல்ல மடக்கு. You kneel first. ஐயா, தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய ஆவியானவரோட பேசுறார். Spirit of God is speaking to you. மூளையால ஏதாவது சாதிக்க முடியலையா? You cannot achieve something to your wisdom. லிசன், நல்லா என்ன கவனிங்க. Listen carefully. மூளையினால ஏதாவது சாதிக்க முடியலையா? If you cannot complete anything to achieve to your wisdom. மூளையினால ஏதாவது சாதிக்க முடியலையா? If you cannot achieve anything to your knowledge. படிச்ச டாக்டர் மூளையால ஏதாவது சாதிக்க முடியலையா? If the educated doctor cannot achieve ரொம்ப anything. பணம் சம்பாதிச்சவன் மூளையால எதுவும் சாதிக்க முடியலையா? Even the rich cannot achieve through the knowledge. ஓடி மாடி வச்சிருக்கிறவன் மூளையால எதையாவது சம்பாதிக்க முடியலையா? Even the millionaire cannot achieve through the knowledge. மூளையால ஏதாவது சாதிக்க முடியல? The thing that the knowledge cannot நீ do, படிச்ச பட்டத்தால சாதிக்க முடியல? your degree cannot do, சகலவற்றை நீ உன் முழங்காலினாலே சாதிக்கிறாய். achieve through your kneeling down. நீ முழங்கால போடு, You have to kneel. நீ முழங்கால மடக்கு. You kneel. யாரோ கத்திக்கிறத கேட்டிருக்காத, Don't listen to another people shouting. யாரோ ஷபாராகாவா சொல்றத கேட்காத. Don't listen to people shouting. இதோ ஆவியானவரை தொடுகிறா பத்து சொல், அதை கேட்க வேண்டிய அவசியம் You இல்லை. have to listen for people's prayer. கர்த்தரே என்னை தொடுவாராக என்று சொல்லு. Say, may the Lord himself touch me. நீ முழங்கால நிற்க மாட்ட, You will never kneel. நீ கத்திரிக்காய் வெட்டிக்கிட்டே இருப்ப. You will always, அங்க ஜெபம் நடந்துகிட்டே இருக்கும். there will be prayer in other ஜெபிப்போம் places. பாருங்கள். Let's pray. வெண்டைக்காய் வெட்டிக்கிட்டே இருப்ப, You will be cutting your சாம்பார் fear. சமைச்சுக்கிட்டே You இருப்ப. will be cooking. உனக்கு என்ன ஜெபம்னு கேக்குற? And what kind of prayer is it? வெண்டைக்காய் வெட்டுறதை விடு.
chopping your சமைக்கிறத விடு. Stop cooking. சோறு சமைக்கிறத விடு. Stop cooking. சப்பாத்தி உருட்டுறத விடு. Stop earning. அவசியத்துக்கு சமைச்சுக்கோ. You can cook it அதெல்லாம் anything. விட்டுட்டு Let it aside. ஜெபிக்கிறதுக்காக சமயம் எடு. Give spare time for prayer. மிஸ்ட் கால தேடி பார்க்கறல்ல. You're looking for missed call. வாட்ஸ்அப்ல என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கறல்ல. You look through your WhatsApp. இதுக்கெல்லாம் நேரம் கிடைக்குது இல்ல. You have time for this. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறார். Spirit of God is speaking. உன் வாழ்க்கையை திருத்திக்கோ. Change your life. இதுக்கெல்லாம் சமயம் கிடைக்கும். There is time for everything. வசனம் படிக்க சமயம் கிடைக்கும். There's no time to read the Bible. உலகார மடக்கி ஸ்தோத்திரம் பண்ண சமயம் கிடைக்கும். You got no time to pray. கர்த்தர் சொல்றார். The Lord says, இன்னைக்கு முதல் முழங்கால மடக்கு. first begin to kneel. உன் குடும்பத்துல அற்புதம் நடக்கும். And a miracle will take place. குடும்பத்துல அற்புதம் நடக்கும். Miracle will take நீ place. முழங்கால நிக்கணும். You have to kneel. முழங்காலில் நின்றா When you kneel, பல்லவமே திறக்கு. heaven will நீ happen. முழங்காலில் நின்றா When you kneel, தேவன் சிங்காசனத்தை விட்டு எழுந்தருளுவார். hallelujah, the Lord will rise from the throne. நீ ஏழையோ பணக்காரனோ பத்தி கவலை கிடையாது. It's not about whether you're rich உனக்கு or poor. ஜெபிக்க தெரியுமா தெரியாதா பத்தி கவலை கிடையாது. Whether he knows to pray or not. உன் முழங்கால் தேய்ச்சிருக்கா பாரு. Look at your knee. உன் முழங்கால்ல காயப்பட்டிருக்கா பாரு. Is there wounds in your knee? உன் முழங்கால் காய்ச்சி போயிருக்கா பாரு. Is your knee be wounded? உன் முழங்காலினாலே Do your kneeling down? நீ சகலவற்றையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். தேவனுடைய பிள்ளையே, The people of God, கர்த்தர் நம்ம பார்த்து சொல்றா, God is speaking to us. ஜெபிக்கிறத விட்டுறாத. Don't stop praying. இரவும் பகலும், Day and night. இரவும் பகலும், Day and night. இரவும் பகலும். Day and night. வேற எங்கேயோ இருக்க. You're somewhere. அதெல்லாம் விட்டுட்டு Stop it. அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. I don't want to go in உங்க detail. இருதயத்துக்கு தெரியும். You know where you're at. கர்த்தரோடு சமயத்தை செலவழி. Spend time with the Lord. அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says blessed is he. அவனை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. And what did the Bible say? அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டவன். He is a plant that planted by the river. காலத்தில் தன்கனியை தருகிறவன். He bear fruit in his season. அவன் இலையுறாத வரத்தை போலிருப்பான். His leaf shall not wither. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டவன். Is planted by a stream of water. அவனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? You know what does it mean? அவன் செழிப்பானவன். He is prosperous. அவன் ஆரோக்கியமானவன். He is a man of health. புஷ்டியானவன். He is a healthy person. அவன் பச்சை பசேல்னு இருப்பான். He is so greenish. சத்தையா சுவாலையா இருக்க மாட்டான். He will never be weak. அவன் தேவனுடைய கரத்துல He is in the hand of God. பலவான் கையில் அம்பை போல். Like the arrow in the hand of the mighty man of valor. வாழ்க்கையில் 1000 கஷ்டம் இருக்குது. There are many struggles in the life. வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்குது. Many problems in your life. ஆனா அவன் முகத்துல ஒரு வாடல் இல்ல பாத்தியா? But look at your face, you have நீதான் joy. நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டான். You are planted by streams of water. ஹalleluya. Hallelujah. நீர்க்கால்கள் என்பது Streams of water. தேவனுடைய அபிஷேகத்தை பத்தி பேசுது. Streams by the anointing of the தேவ Lord. ஆவியின் மகிமையை பத்தி பேசுது. It is the glory of the Lord. நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டவன். Rivers of water. கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற மனுஷன் Is the man of time presence of God. தேவ ஆவியிலே வேரூன்றி You இருப்பான். are rooted in the word of God. பச்சை பசேல்னு இருப்பான். You will be flourishing அவன் greenish. செழிப்பா இருப்பான். You will be so prosperous. எல்லாவற்றிலும் கர்த்தர் செழிப்பா மாற்றுவார். God will make you prosper in everything. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. யாரையும் தேடி போக அவசியம் இல்லை. Don't look for anyone. யாரோட கெஞ்சிலிக்க வேண்டிய அவசியம் You இல்லை. don't have to plead anyone. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். Spirit of God says, நீர்க்கால்கள் ஓரமா நில்லு. stand by the river. இது பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை. This is the word of the Holy Spirit. அது மட்டுமல்ல, Not only that, தற்காலத்தில் தங்கனியை தருவார். and you will bear fruit at his அதனுடைய season. அர்த்தம் என்ன தெரியுமா? What does it mean? கனி கொடுக்க வேண்டிய காலத்துல கனியை கொடுப்பான். You will bear fruit at the season they are supposed to bear fruit. ஐயா, Brother, என் வாழ்க்கையில எவ்வளவு உழைச்சிருக்க தெரியுமா? you know I've heard so எவ்வளவு I've gone பாடுபட்டு through it. தெரியுமா? I've struggled so much. எவ்வளவு வேலை செஞ்சிருக்க தெரியுமா? ஆனா உழைச்சதுக்கு பலன் இல்ல. There is no reward. நினைச்சபடி ஆசீர்வாதம் வரல. There is no blessing. நன்மை இல்ல. There is no goodness. அப்படி நீ சொல்ற. You say that. கர்த்தருடைய ஆவியானவர் Spirit of God சபையை ஊக்கப்படுத்துகிறார். is encouraging the church. தேவனுடைய பிள்ளைகளே, The people of God. நீங்க நினைச்ச நேரத்துல At the time that it count, விதைச்சீங்கன்னா, if you sow, நீங்க தண்ணீர் பாய்ச்சினீங்கன்னா, if you pour water, நீங்க குறிச்ச காலத்துல for the right குறிச்ச time, நேரத்துல at the right time, அதன் விளைச்சலை நீங்கள் you will see அனுபவிப்பீர்கள். the harvest. தன் காலத்தில் தன் கனியை தருவார். And you season, any season. ஒரு மாமரத்தை நட்டு வச்ச I planted a mango tree. அந்த மாமரம் 3 வருஷத்துல கனி கொடுக்கணும். And the mango tree have to bear அது fruit. கனி கொடுக்கல. It never bear fruit. 30 வருஷமாச்சு கனி கொடுக்கல. It never bear fruit for 30 years. ஆனா But இன்னும்
I'm waiting for it. அந்த பகுதிக்கு நான் போகல. I'm not going there. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், And God says, தற்காலத்தில் தங்கனி தர வேண்டும். you have to bear fruit ever is your 20 time. வயதுல பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் 20 வயதுல கிடைக்கும். You must receive the blessings of 40 வயதுல கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் 40 வயதுல கிடைக்கும். at the right age, right blessing. 10 பதட்டம், 20 இடம்பு, 30 முடுக்கம், 40 நர, 50 ஆட்டம், 60 ஆசை, 70 ஏக்கம், 80 ஓட்டம். 10ல கிடைக்க வேண்டியது 10ல கிடைக்கணும். Whatever you're supposed to receive at 10, you should receive at 10. 80ல கிடைக்க வேண்டியது 80ல கிடைக்கணும். And what you're supposed to receive at 80, you should receive at 80. 10ல கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் The blessing at the age of 10. 80ல வருதுன்னு சொன்னா, If you receive at the age of 80, நீ கனியை தவற விட்டு இருக்கிறாய். it means you have done some mistake. காலத்தில் தன் கனியை தருவானா? You will bear fruit at a season. கலங்காத, Don't worry. தைரியமாக கர்த்தரை பலப்படுத்துவாராக. May the Lord strengthen you. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தன் காலத்தில் தன் கனியை தருவார். You bear fruit in a season. இலை உதிராதிருக்கிற மரத்தை போடுவார். And you will be like a tree which the leaf will never wither. அர்த்தம் என்ன தெரியுமா? What does it mean? காற்றடிச்சா வெயில் வந்தா, ராமேன் சொன்னது பார்க்கலாம். காற்றுக்கானாலும் சரி, But during the wind, வெயிலுக்கானாலும் சரி, or during this hot sun, எவ்வித சூறாவளியா இருந்தாலும் சரி, when how great is the sun, தேவனுடைய பிள்ளையே, the people of God, இலை உதிரவே உதிராது, your leaf will never go wither. உதிராது. You will never go wither. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நம்ம பல இடங்களை பார்க்கிறோம். You see many places. பல செடி கொடி மரங்கள் எல்லாம் பார்க்கிறோம். You see many plants and trees. சில காலத்துல இலை இருக்கும், There will be leaf for some time. சில காலத்துல இலை இருக்காது. There will be no leaf at certain சில time. காலத்துல கனி இருக்கும், There will be fruits for some சில time. காலத்துல கனி And இருக்காது. the other time there is no fruits. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? What God says, நீயோ you, இலை உதிரவே உதிராது. your leaf will never go dry. கனி இல்லாத காலமே இருக்காது. There is no time that you cannot bear எப்ப fruit. பார்த்தாலும் ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் உனக்கு இருக்கும். You will always have a fruitful life. பச்சை பசேல்னு இருப்பாய். You are so greenish. அழகு குறையாது. Your beauty will never reduce. 100 வயது சென்றாலும் Even at the age of 100, வாலிபரை பொழுது you will be like a young. அன்னைக்கு பார்த்த மாதிரியே As the days when you saw you, என்னைக்கு இருப்பேன். you will always be the same. கை தட்ட மாட்டீங்களோ? ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டீங்களா? தேவனுடைய அனுக்கிரகம், The favor of the Lord, தேவனுடைய ஆசீர்வாதம், the blessing of the Lord, கர்த்தரே அதை செய்வானாக. God will do it. வேதம் சொல்லுகிறது, Bible says, இலை உதிராதிருக்கிற மரத்தை கொடுப்பா, you will be like a tree which the leaf will never wither, அவன் செய்வதெல்லாம், and whatever he does, அவன் செய்வதெல்லாம். whatever he does, இத்தனை நேரமும் சொன்ன விஷயத்துல all the things I say ஒரு also, காரியம் தவறி போனாலும் even not even one thing, நீ செய்கிற காரியம் வாய்க்காது. when you miss one single thing, whatever you do will never prosper. வாய்க்கவே வாய்க்காது. Never prosper. நடக்காது. Never prosper. நீ எங்க வேணா போய் ஜெபி. You can go and pray anywhere. எந்த தீர்க்கதரிசி வச்சு You ஜெபி. can go and pray with any நீ எவ்வளவு prophet. வேணா கட்டுக்கட காணிக்க போடு. You can give thousands of offerings. எங்கேயோ அனுப்பி கொடு. You can send. வரவே வராது. You will never be blessed. வந்தாலும் வர விட மாட்டான். You will even come and never go. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நிறைய பேருக்கு இப்ப எழுதி போலாமான்னு தோணுது இல்ல? போயிடலாமா? When if you feel like going away, இவர் தலையில கை வச்சு தனியா ஜெபிக்கவே வேண்டாம். this man don't have to pray for me. உமக்கு ஜெபம் இல்லாட்டி பரவாயில்லையா? It's okay for not. ஆளை விட்டா போதையா? Just let me go. அப்படி பரவ இருக்கிறதே சொல்லுது. I know many people are saying that. கர்த்தர் உங்களை நேசிச்சு சொல்றார். God loves you. உங்க மேல பிரியமா ஆண்டவர் சொல்றார். God loves you. நீ செய்வதெல்லாம் வாக்கியம். நீ ஒரு சின்ன வேலை செய்தால் கூட ஆண்டவர் வாக்கியம் பண்ணுவார். கர்த்தர் அதை செய்ய போகிறார். அதற்காக தான் கர்த்தர் உங்களை பக்குவப்படுத்துகிறார். There's a reason why God is molding you. அதற்காக தான் கர்த்தர் உங்களை சரி செய்கிறார். God is correcting you. அதற்காக தான் கர்த்தர் உங்களை சீர்படுத்துகிறார். நீ செய்வதெல்லாம் வாக்கியம். Never let you prosper. கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் God is with us. ஆண்டவரே, நான் செய்கிற சிறிய வேலையோ No little thing that I do. பெரிய வேலையோ The little சிறிய சம்பளமோ sweetest பெரிய salary. சம்பளமோ The biggest salary. கர்த்தர் அதை வாக்கியம் பண்ணுவா. God make you prosper. என் பிள்ளை படிக்கிற படிப்பு வாக்கியம் பண்ணுவா. Let the education என் வெளிநாடு பயணத்தை கர்த்தர் வாக்கியம் பண்ணுவா. God will prosper your என் journey. காரியங்களை கர்த்தர் வாக்கியம் பண்ணுவா. God will prosper you. நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்வார். Surely God will do it. அது மட்டுமல்ல, வேதம் என்ன
சொல்கிறது தெரியுமா? Only that what the Bible says. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். God was with Joseph. யோசேப்போடு இருந்தபடியினாலே Because God was with Joseph. ஆதியாகமத்தின் புத்தகம் 41 என்ன சொல்கிறது? What does Genesis 41:41 say? எகிப்தின் சம்பாத்தியத்தை சபையாகிய நெடிய ஆட்களின் வர்த்தக லாபத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். God gave him above all the அவன் Egyptians. எகிப்தின் சம்பாத்தியத்துக்கெல்லாம் அதிகாரியாய் மாறினான். He became the owner, authority over all of them. எகிப்தையே ஆளுகிறவனாய் He மாறினான். became the ruler in Egypt. கர்த்தரோடு இருந்தார். If God is with you, கர்த்தர் உங்களை அதிகாரியாக மாற்றுவார். God will make you authority. ஆளுகிறவனாய் He மாற்றுவார். will rule. மேன்மை நிறைந்தவனாய் மாற்றுவார். Full of order. கர்த்தர் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பார். God will promote you. இந்த ஆண்டிலே அது நடக்கும். He will come to pass this year. அற்புதம் நடக்கும். Miracle will take place. கர்த்தருடைய கிரியைகள் பார்க்க போகிறது. கைகளை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்கள். பைபிள் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, Not only that, கர்த்தரோடு கூட இருந்தார். if God is with you, முத்திரை மோதிரம் பெற்றுக் கொள்ளுவார். God is with your ring. கர்த்தர் உனக்கு செய்யும் காரியம் The things that God அது wants to அதிகார மோதிரம். do. ஆண்டவரே சொல்றார், The Lord says, உன்னை முத்திரை மோதிரமா வச்சிருக்கேன். I'll make you the முத்திரை diamond. மோதிரமா வச்சிருக்கேன். Diamond ring. உன ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு வந்து And when all the people, அதிகார மோதிரமாய் வச்சிருக்கிறேன். give a signal ring. நான் உன்னை And சகல ஜாதிகளுக்கு முன்னே above all the nations, அதிகத்தில் அதிகாரியாக்கி I'll make you the leader. எகிப்துவிலே சம்பாத்திய சொந்தக்காரனாக்கி You became the possessor of the முத்திரை property. மோதிரத்தை உன் கையில கொடுத்து And I வச்சிருக்கிறேன். will give you the signal ring. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Praise God. வேதம் சொல்கிறது, Bible says, கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். God is with you. யோசேப்புக்கு நடந்தது என்ன தெரியுமா? The what happened to Joseph? கர்த்தர் அவனுக்கு ரதங்களை கொடுத்தார். God gave chariot for him. ஆவியானவர் சொல்லுகிறார், In Genesis it says, கர்த்தர் நம்ம கூட இருந்தார். if God is with us, நம்ம வீட்டுக்கு நல்ல கார் ஆண்டவர் கொடுப்பார். God will give the best car with. நல்ல காஸ்ட்லி கார் கத்து God கொடுப்பார். will give the best car for us. கலங்காதீங்க, Don't worry. கவலைப்படாதீங்க. Don't worry. உங்க வீட்டுல எல்லாம் வாகனம் வரப்போகிறது. The new vehicle coming. அதிசயம் நடக்க போகிறது. What is taking place? அற்புதம் நடக்க போகிறது. What is taking 1, place? 2, 3 என்று வாகனங்கள் பெருகிக் கொண்டே இருக்கும். Amen. தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் வாகனம் கொடுப்பார். God will give vehicle for all of us. ரதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். God will give you chariot. நீங்க கர்த்தரால் உயர்த்தப்படுவீர்கள். Exalted by the Lord. கர்த்தர் உன்னோடு இருந்தார். God is with you. தேசமெல்லாம் All the nations. ராஜாவினாலே Through the king. கனப்படுத்தப்படுகிற மனுஷன் இவன்தான் என்று You will see that he has been honored by the king. பேசப்படுவான். You will be spoken. புகழப்படுவான். God is praised. நீ கனப்படுத்தப்படுவான். Be honored. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். God will exalt you. தேவன் என்னோடு இருப்பாராக. May the Lord be with you. கர்த்தர் என்னோடு கூட May the இருப்பாராக. Lord be with us. கர்த்தர் என்னோடு இருப்பாராக May the என்று Lord be சொல்லுங்க. with us. கர்த்தருடைய ஆவியானவர் Spirit of the Lord. என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுங்க. Say, Lord, be என்னை with விட்டு me. போகாதரும் Never ஆண்டவரே. leave me, Lord. என்னை விட்டு போகாதரும். Leave me. என்னை விட்டு விலகாதரும் ஆண்டவரே. என்னை விட்டு விலகாதரும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், You know, God says, நீ என்னை விட்டு விலகலனா if you never leave me, நான் உன்னை விட்டு விலக I'll மாட்டேன். never leave you. நான் உன் கூடயே இருப்பேன். I'll be with you. நான் உன் கூட இருந்தா I'll be with you. நீ சரித்திரம் படைச்சிருவேன். Amen. நீ சரித்திரம் படைச்சிருவேன். ஒரு வாழ்க்கை சாட்சியா இருக்கும். ஒரு வாழ்க்கை ஒரு பெரிய பிரகாசிக்கும் நட்சத்திரம் போல இருக்கும். கர்த்தரோடு கூட இருந்தால் இந்த உலகம் உன்னை கண்டு பிரமிக்கும். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. எத்தனை பேரை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இது கர்த்தருடைய வார்த்தை. தேவன் உங்களோடு கூடவே இருப்பார். என்னோடு கூடவே இரு ஆண்டவரே என்று சொல்லுங்க. God be with me. எல்லாரும் கண்களை மூடலாமா? Let us not close our eyes. அப்படி 2 கரங்களை உயர்த்தி Lift up the hands. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். Look unto the Lord. என்னோடு ஆண்டவரே, Be with me, Lord. என்னோடு ஆண்டவரே, Be with me, Lord. என்னோடு ஆண்டவரே, Be with me, Lord. என்னை விட்டு விலகாதரும் ஆண்டவரே. Never ever leave me, Lord. ஹல்லேலூயா. என்னோடீரோ என்னோடீரோ என்ப இயேசுவே என்னோடீரோ. என்னில் வல்லமை பலனம் ஒன்றுமே இல்லை. அன்பின் ரட்சகா 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 என்னோடீரோ.
with us. நான் உங்களுடனே கூட இருப்பேன். I will be with you. உலகத்தின் முடிவு வரையிலும் Up to the end of the age. நான் உங்களோடு இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, The people of God is ஒரு கணம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? let us look unto the Lord. கர்த்தர் நம்மோடு இருக்கிற பொழுது When the Lord is with us, நம்முடைய சரித்திரம் புதிதாக்கப்படும், our life will be renewed. அற்புதமாக்கப்படும், Miraculous. அதிசயமாக்கப்படும். ஆண்டவரே, மனுஷன் கூட வேண்டாம் ஆண்டவரே. Lord, என் கர்த்தர் என் கூட இருக்கணும். be with me, Lord. என் கர்த்தர் என் கூட இருக்கணும். I need my Father to be with me. நீங்க என்னை விட்டு போனா If you leave me, கடல் கொந்தளிக்கும், the storm will rise. கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், There will be problems. நோவுகள் வரும், There will be agony. வேதனை வரும். The sorrows. நீ என்னை விட்டு போனா If you leave me, வறுமையாயிருவேன், I'm empty. நான் தனிச்சிருவேன். I will struggle. என்னை விட்டு போகாதீங்க, They will leave me, Lord. என்னை விட்டு போகாதீங்க. They will leave me, Lord. பொழுது விடுகிறது, This day, பொழுது விடுகிறது, போக விடு என்று சொன்னாலும் ஆண்டவரே Lord, உம்மை விட மாட்டேன், I will never let you உம்மை go. விட I மாட்டேன், will never let you go. விட மாட்டேன் என்று I சொல்லு. will let you go. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. May the Lord be with you. கிருபை நிறைந்த பிதாவே, Heavenly Father, செல்ல தகப்பனே, Heavenly loving நல்ல Father, தகப்பனே, the Heavenly Father, இவ்வளவு ஸ்தோத்திரிக்கிறேன். I praise you for this day. என்னோடு பேசின வார்த்தைகளுக்காய் I ஸ்தோத்திரம். thank you for your word in the story. சபையோடு கர்த்தர் பேசினதற்காய் Thank you ஸ்தோத்திரம். for speaking to the church. எங்கள் வல்லமை வெளிப்பாட்டுக்காய் I ஸ்தோத்திரம். thank you for the revelation of என்னுடைய God. செயலுக்காய் ஸ்தோத்திரம். Thank you for your word. என் பிள்ளைகளை விட்டு விலகாத இருப்பீராக. Lord, never leave your children. எங்களோடு கூடவே இருப்பீராக. Lord, யோசேப்போடு இருந்தது போல restore us in கர்த்தர் எங்களோடு கூடவே இருக்க வேண்டுமே. Yes, Lord. உம்மை கட்டாயம் செய்கிறோம் I சுவாமி. need you, Lord. என் பெரிய காரியங்களை செய்யும். Just great this day. இன்னைக்கு யாராவது வியாதியோடு வந்திருந்தா If anyone is வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில், name of the Lord Jesus Christ. வல்லமையுள்ள இயேசுவின் Name of the நாமத்தில் Lord Jesus Christ. இப்பொழுதே Right now. பரிபூரணமாக Let them in. சுகமுண்டாவதாக, Let them be perfect healing. சுகமுண்டாவதாக, Healing. சுகமுண்டாவதாக, Healing. வியாதிகள் நீங்குவதாக, Let this is free. பலவீனங்கள் நீங்குவதாக, Let the weakness flee. கட்டிகள் கரைவதாக, Let the tumor disappear. வீசி மாறுவதாக, Let the music change. பொல்லாத வியாதிகளே Every demon சரீரங்களை விட்டு from their body. வெளியே போய்விட்டு Out கேட்கிறேன். of the body. அற்புதம் நடப்பதாக. Let the breath let In it Jesus' name. In Jesus' name. In Jesus' name. Heal everybody, Lord. Heal everybody, Lord. Heal everybody, Lord. என் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். என் விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம். என் சுகமாக்குவதற்காய் ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையோடு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கடன்களை மாற்றுவீராக. குடும்பத்து நன்மைகளை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளை நன்மைகளால் நிரப்புவீராக. சமாதானத்துக்கு தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானம் தருவீராக. ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக. நன்மைகள் பெருகுவதாக. தகப்பனே, என் பிள்ளைகள் அத்தனை பேரையும் அளவில்லாமல் ஆசீர்வதியும். இந்த சபையை ஆசீர்வதிக்கிறேன். சபை நடத்துகிற தேவ மனுஷனை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். என் நன்மை பெருகுவதாக. தாராளமாய் கொடுக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறேன். செபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறேன். உழைப்பவர்களை ஆசீர்வதிக்கிறேன். என் கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருப்பதாக பெரிய காரியங்களை செய். ரட்சகர் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் எல்லோரும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கிருபையில் சமாதானங்களிலே பெருகுவதாக. நீங்கள் அறியாத உங்கள் சிந்தையில் தாழ்ந்தமான பெரிய காரியத்தை தேவன் உங்களுக்காய் செய்வார். நீங்கள் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் வாழ்க்கையிலே செய்வார். கர்த்தரை காவலை கர்த்தர் கேட்பார். தேவனுடைய கிரியைகள் பார்ப்பீர்கள். அதிசயம் நடக்கும். அற்புதம் நடக்கும். தேவன் ஊற்றுகளை திறப்பார். நிச்சயமாய் திறப்பார். ஒரு பெரிய அபிஷேகம் புரட்சி, ஒரு அபிஷேகம் புரட்சி, அபிஷேகம் புரட்சி கர்த்தருடைய கருவார். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது போல கர்த்தருடைய கிரியைகள் பார்ப்பீர்கள். இது கர்த்தருடைய கொடுக்கிற அடையாளம். அதை இன்னும் கொஞ்ச காலத்திலே பார்ப்பீர்கள். கர்த்தரே அதை செய்வார். வாய்ப்புக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தரிடம் சபையானவர் உயர்த்தி ஆசீர்வதிக்கட்டும். அந்த தம்பிகள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ மனுஷனோடு கர்த்தர் இருப்பாராக. நல்ல அற்புதமான ஊழியக்காரர் குடும்பத்தான உங்களுக்கு தந்திருக்கிறார். உண்மையாகவே நீங்கள் பாக்கியவான்கள். ஒரு கட்டுக்கோட்பாடுக்குள்ள, ஒரு சத்தியத்துக்குள்ள, ஒரு நித்தியத்துக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள்.
குடும்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். அதற்காக உங்கள் உழைப்பை தாருங்கள், உங்கள் ஜெபத்தை கொடுங்கள். தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்து கொள்ளுங்கள். அவர்கள் கர்த்தருடைய வேலையில் நிற்கிற பொழுது அவர்களை மனதார தாங்குங்கள். புற சொல்றதை விட்டுருங்க, கேள்வி பண்றதை விட்டுருங்க, கிண்டல் பண்றதை விட்டுருங்க. ஐயா, தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் ஆவியானவர் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், செய்தியை தராசில நிற்கிறத விட்டுடு, குறை பேசுறத நிறுத்து. ஒரு ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஹalleluya. சபையோட இணைச்சுக்கோ, சபையோட இணைச்சுக்கோ, நித்திய ராஜாவாகிய கிறிஸ்து இயேசுவுடைய அன்போட இணைச்சுக்கோ. இல்ல கர்த்தருடைய கரம் உன்னை நீட்டப்படும். தேவனுடைய கடினமான கரம் செயல்படுவதை பார்ப்போம். ஜாக்கிரதை கொடுங்கள். தேவனுடைய சமூகத்திற்கு எப்பொழுதும் தேசமும் பாசமும் கொடுங்கள். கர்த்தரோடு நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை விட்டு விலகாமல் தொடர்ந்து நம்மையான தெய்வ மனுஷன். பேசியிருக்கிறார். ஆமே. We are living in the end time. கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே வசனத்தின்படி, சத்தியத்தின்படி, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நாம் இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். என்ன நடந்தாலும் தேவனுடைய பிரசனத்தை விட்டு மட்டும் தூரம் போயிடக்கூடாது. ஒரு வேகமாக நம்ம முடிக்க போகிறோம். காரணம் நமக்கு தனிப்பட்ட முறையில் ஜெபம் இருக்கிறது. ஆகவே அந்த சீனவங்களை போங்க, நீங்கள் கொண்டு போவாங்க, நீட்டாக அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அவன் நற்கனை கூட போய் ஆண்டவர் இன்னைக்கு கர்த்தர் எல்லாரோட கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா.